இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனை மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்கும்னா இலக்கியங்கள் கிடைக்கிறது. அன்னை தமிழ் மொழியை பேசி உரையாடுவதனால் கிடைக்கிறது. எவ்வளவோ இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் ஆழமாகவும் போகலாம். நான் வாழ்க்கையில் நம்ம இப்போ மகிழ்ச்சியை தொலைச்சிட்டோம் சார். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு இந்த கருவிகளுக்குள்ளே நாங்கள் அகப்பட்டுக்கிட்டோம். நான் நிறைய மனசாட்சியோடு கேட்குறேன். ஃப்ளைட்டில் போகும்போதும் சார் இதே தான் சார். நான் எல்லாரையும் பார்க்குறேன், ஒருத்தன் பார்த்து பேசுகிறதே கிடையாது. அப்போல்லாம் ட்ரெயினில் பயணம் பண்ணால் எதிரில் உட்காந்து உரையாடுவாங்க சார். அப்படியே கொஞ்சம் பேசுவாங்க. 8 மணி நேரம் பயணமாக இருந்தால் அப்படியே ஆரம்பிப்பாங்க சார். முதல்ல பேசி அப்புறம் இவருக்கு உண்டாந்த புளி சாதம் அங்கே போவோம், அவருக்கு உண்டாந்த தயிர் சாதம் இங்கே வரும். அப்படியே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்ட பிற்பாடு அப்புறம் என்ன உங்கள் குளம் எது கோத்திரம் எதுன்னு அப்படியே ஆரம்பித்து அப்படியே போய் ஊர் உறவுகள்லாம் ஒன்றாகி சம்பந்தி ஆகி கூட நிறைய பேர் இருக்கிறோம். இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்திருக்குது சார். இன்றைக்கி நாம் அது வாய்ப்பை இழந்துட்டோம் சார். நான் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ஒரு 8 ஆண்டுகள் பயணம் பண்ணவர். உண்மையிலேயே அவரை மாதிரி ஒரு தமிழ் அறிஞர் உலகத்திலே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அவர் 50 ஆண்டு இலக்கிய மேடையில் பேசினார். 50 ஆண்டுகளாக மேடைகளில் சம்பாதித்த ஒற்றை ரூபாயை கூட அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான பிள்ளைகளுடைய படிப்புக்காகவே அதை உதவி செஞ்சார். அவர்கிட்ட ஒரு பெரிய டைரி இருக்கும். தமிழ்நாட்டில் எத்தனை ஏழை குழந்தைகளோ அத்தனை குழந்தைகளுடைய அட்ரஸ் இருக்கும். அப்படி ஒரு அருமையான மனிதர். குற்றால தென்காசியில் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்கலாமான்னு ஒரு யோசனை பண்ணி 2 பேரும் போனோம். அங்கே அருவியில் கிட்ட போகும்போது அங்கே அவரோட படித்த 2 பேர், அவர் அக்ரி தான் படித்தது, பிஎஸ்சி அக்ரி படித்தவர். அவரோட படித்த 2 மாணவர் ஸ்டூடெண்ட் அங்கே வந்திருந்தாங்க, நண்பர்கள். அதில் ஒரு ஆளை கிண்டல் பண்ணான். இந்த அருவி கொட்டுற உயரமான இடம் இல்லை. அப்போ இன்று ஒரு தகவல் பிரசித்தியாக போயிட்டு இருக்கிற நேரம். அதில் ஒருத்தன் கிண்டல் பண்ணான், சாமிநாதா இந்த அருவி கொட்டுற உயரமான இடத்துல நீ இப்போ உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னாரு. எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருந்தது. ஆனால் ஐயா உடனே பதில் சொன்னார், நல்லா தான் இருக்கும், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னாரு. அதை எப்படி அப்படியே மாற்றினார் பார்த்தீங்களா சார்? தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றுகிற பக்குவம் வார்த்தைகளில் தான் இருக்கிறது. வார்த்தைகளே வலிமை, வார்த்தைகளையுமே நன்மை தரும். வன்மையும் மென்மையும் வார்த்தைகள் இருக்கு சார். ஒரு பூனை கூட குட்டி போட்டுட்டுன்னா ஒரே இடத்துல விடாது சார், வாயால கவ்விக்கிட்டு வேற இடத்துல கொண்டு போய் வைக்கும். ஆனா அதே குட்டிகளுக்கு பசி எடுக்குதுன்னா அதே வாயால தான் எலியை பிடிக்கும். எலி இறந்து போகுது. அப்ப எலியை பிடிக்கும் போது வன்மையை கையாளுகிறது, குட்டியை பிடிக்கிற போது மென்மையை கையாளுகிறதுனா ஒரு பூரை கூட எப்ப வன்மையை கையாளணும் எப்ப மென்மையை கையாளணும்னு கற்றுக்கிட்டு இருக்கிற போது இந்த ஆறறிவு படைத்த மனிதனுக்கு அது தெரியலன்னா அவன் மொழியை சரியாக உள்வாங்கலன்னு அர்த்தம். மென்மையான வார்த்தைகளுக்கு நிகரானது உலகத்திலே இல்லை சார். மீண்டும் மீண்டும் சொல்றேன். இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வணங்கி கேட்கிற 60 வயதாச்சா ஒருத்தர் கூட நீங்க திட்டாதீங்க சார் உங்க வாயால. அது வரைக்கும் திட்டலாமான்னு கேட்காதீங்க. 60 வயது ஆகிச்சுன்னா அவங்க வணங்குவதற்கு உரிய இடத்துக்கு வராங்க. யார் ஒருவர் வணங்குகிற இடத்துக்கு வருகிறார்களோ அவர்கள் வாழ்த்துவதற்கு உரியவர்கள்னு அர்த்தம். சமுதாயம் கத்துக்கிற அழகியாது. அதனால தான் நான் கேட்கிறேன். நான் உலக நாடுகள் பூரா போய் வந்துட்டேன். பிரான்ஸ் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாக்க நாங்கள் தான் போய் திறந்து வச்சுட்டு வந்தேன். எல்லா நாடுகளுக்கும் போய் வந்தேன் சார். ஆனால் இங்கே இருக்கிற கல்ச்சர் அங்கே இருக்குமான்றதெல்லாம் கேள்விக்குறி. நம்ம லைஃப் இருக்க, தமிழருடைய வாழ்க்கை இருக்க, என்ன அழகான வாழ்க்கை தெரியுமா? வாழ்க்கையை கொண்டாடி கொண்டாடி மகிழ்ந்தான் சார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு. வாழ்ந்து 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 பழகிற மண்ணே அந்த மண்ணு. 60 ஆண்டு மணி விழா கொண்டாடுறான்ல, 60வது திருமணம் மணி விழா கொண்டாடுறான். 70 80 75 பவள விழா, 80 100 என்று பொன் விழா, வைர விழா, பவள விழா, முத்து விழா என்று வாழ்க்கையை கொண்டாடி கொண்டாடி மகிழ்கிறானே. இந்த மாதிரி எங்கேயாவது வாழ்க்கையை கொண்டாடி மகிழ்கிற குதூகலத்தை பார்த்துருக்க முடியுமா? முடியவே முடியாது. எனக்கு கூட 60ஆம் கல்யாணம் திருக்கடையில் நடந்தது 14 வருஷத்துக்கு முந்தி. ஆஸ்திரேலியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தான் சார். அதே ஒய்ஃபான்னு கேட்டோம்.
எதுக்கு சொல்கிறேன்னா அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படிடா இத்தனை வருஷமாக சேர்ந்து வாழறீங்கன்னு கேட்குறான். ஏன் தெரியுமா? நம்முடைய தமிழ் பண்பாட்டிலே, தமிழருடைய வாழ்க்கையிலே பிரிவினை என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லையா, பிரிவினை என்ற சொல்லே கிடையாதுயா. ஏன் தெரியுமா? இவன் அக வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டு வாழவில்லை, புரிந்து கொண்டு வாழ்ந்தவர்கள். தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீயா நானான்னு தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. நம்ம பெரியவங்க நீயும் நானும்னு வாழ்ந்தாங்க. நீயும் நானும் என்பது வாழ்க்கையா, நீயா நானா என்பது வாழ்க்கையான்னு கேட்கிற அளவுக்கு வந்துருக்குது இன்னைக்கு. ஏன் இந்த கலாச்சாரம் போகுது? இந்த கலாச்சாரத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே தாய்மொழி பற்றி இல்லாததுதான், தடம் புரண்டதுதான் மிக முக்கிய காரணம். நம்ம மொழி தான் சார் அந்த பண்பாட்டை கொடுக்கும், வாழ்க்கையை சொல்லி கொடுக்கும். ஏன் 60ல் ஒரு திருமணம் பண்றான் தெரியுமா? பெத்த பிள்ளைகள் தாய் தகப்பன் கல்யாணத்தை பார்க்க வாய்ப்பில்லை, அவர்கள் பார்ப்பதற்காக அந்த வாய்ப்பை உருவாக்கினார்கள் முன்னோர்கள். ஏன் 70 கொண்டாடினா? 70 வந்து பேர பிள்ளைகளும் பார்த்து மகிழ்வதற்கு. ஏன் 180 கொண்டாடினா? சமுதாயமே சேர்ந்து அவர்களை கொண்டாடுவதற்கு. எப்படி அவன் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்திருக்கிறான் சார் அந்த வாழ்க்கையை. இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து பணத்தில் பிரச்சனை இல்லை, பணம் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறோம். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறத விட அது ஈகோ அதிகமாக வளருது. அதனால தான் நான் சொன்னேன், நீயா நானா என்பது வாழ்க்கை இல்லை, நீயும் நானும் என்பது தான் வாழ்க்கை.